ஓகேங்க. இப்போ டைம் நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால ஸோ இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் நான் பேசுகிறேன். அப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறமா கூட கிளம்புங்க, சரிங்களா? ஸோ ஒரு சிலர் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறதுனால டயத்துக்கு போகணும். கொஸ்டின் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? இல்லை ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்குன்னு எவ்வளோ பேர் சொல்கிறீங்க? சரி, இது என்னன்னா, இப்போ நாங்கள் குரூப் 2 எக்ஸாம் வச்சுருங்களா, அதுலேருந்து கேட்ட சில கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலு அதெல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆயிருந்தது, சரிங்களா? இப்ப நம்ம கேட்ட குரூப் 2 எக்ஸாம்ல நம்ம இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ், அதை நான் எடுத்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் மட்டும் எல்லா சப்ஜெக்டும் இருக்கணும் அப்படின்ட்டு எடுத்து தந்தது. இதே மாதிரிதான் இப்ப குரூப் 2ல அவங்க எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதை தான் நம்மளும் டெஸ்டா வந்து கண்டக்ட் பண்றோம், சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வீக்கெண்ட் வீக் டே பேட்ச் அப்படின்னு நம்ம பிரிச்சிருவோம். ஸோ யாரெல்லாம் வீக்கெண்ட் வரீங்களோ அவங்க வரலாம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும். காலையில ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி சண்டே ஈவினிங் ஒரு டெஸ்ட் இருக்கும். 2 டெஸ்ட் 5 கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி வீக் டேஸ்ல திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு காலையில நேரத்துல 10 to 1 கிளாஸ் நடக்கும். மதியானம் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் 2 to 4:30 அப்படின்ட்டு டெஸ்ட் நடக்கும். திங்கக்கிழமை அண்ட் வெள்ளிக்கிழமை 2 டெஸ்ட் நடக்கும். ஸோ 2 டெஸ்ட் 5 கிளாஸ் அப்படின்ட்டு கண்டினியூஸா ஒரு 6 to 7 மந்த்ஸ்ல சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ரிவிஷன் கிளாஸஸ் அப்படின்றது இருக்குங்க. 1 இயர் வரைக்கும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இதற்கான மெட்டீரியல் நம்ம இனிஷியலாக உங்களுக்கு தந்துருவோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் அட்மிஷனை பொறுத்து நான் பிரிண்ட் போட்டு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸோ மெட்டீரியல் அவங்க குரியருக்கு அனுப்பிடுவோம். இங்கே நேரில் வரவங்களுக்கு கையில் தந்துடுவோம். மெட்டீரியல் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது. நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல் நம்ம என்ரிச் பண்ணணும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நம்ம ரெடி பண்ணணும். மெட்டீரியல் வந்து ஸ்கூல் புக் படிக்க வேண்டாம், அதை வந்து தவிர்க்க வைக்கும். அது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எதுலாம் முக்கியமா கேட்டாங்களோ அதெல்லாம் மெட்டீரியலை எடுத்து நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப் 2 லெவலுக்கு ஒரு 60 to 70% குரூப் 1 கூட போதுமான. குரூப் 4க்கு அந்த மெட்டீரியலே போதும். அதுக்கு மேல எதுவும் பெருசா படிக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. ஸோ மெட்டீரியல் தந்துருவோம். கிளாஸஸ் ரெகுலரா இருக்கும். டெஸ்ட் இருக்கும். இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை நம்ம 6 மாசம் கண்டினியூ பண்ணோம்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நான் 2 மாசம் தான் வருவேன், கடைசி 2 மாசம் சேர்ந்துக்கிறேன், மெட்டீரியல் மட்டும் எனக்கு கொடுங்க, நானா டெஸ்ட் எழுதிக்கிறேன், அது எதுவுமே உதவாது. இப்ப லட்சக்கணக்கான வேகன்சி இருந்தாலுமே கூட ஆயிரக்கணக்கில் கூட இவங்க கேட்காம 100 கணக்கில் தான் இப்ப ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்படின்றப்ப நம்ம அந்த போட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடியா இருக்கணுமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பாருங்க, நீங்க எடுத்து கூட போய் பாருங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா? வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுவோம். அதுல கீ நான் அனுப்பி விடுறேன், சரிங்களா? ஸோ கொஸ்டின் வந்து குரூப் 4க்கு இவ்வளவு கஷ்டமா கேட்பாங்களா அப்படின்னா இந்த அளவு கேட்க மாட்டாங்க. இதோட கொஞ்சம் ஒரு நம்ம எல்லா கொஸ்டினும் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அப்படின்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு 20-30% குரூப் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். அதே குரூப் 2 இருந்தா 40-50% இருக்கும். மற்றபடி எல்லாமே சிங்கிள் வேர்ட் அது மாதிரி ஆன்சரா தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு 30% வந்து ரொம்ப ஈஸியா கேட்பாங்க. குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1லயுமே கூட ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இப்போ கூட இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் ஸ்கூல் புக் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதுல ஃபுல்லா கவர் பண்ணியிருப்போம். டஃப்பான கொஸ்டின் எல்லாமே நம்ம வகுப்பு எடுக்கிறோம் இல்லைங்களா? அந்த வகுப்பு எடுக்கிறதுல இருந்து 5 கிளாஸ்ல என்ன எடுத்தோமோ அதை ஒரு தேர்வா வைப்போம். அதுல டஃப்பா தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே. நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஈஸி தாங்க, ஒன்றும் பெரிய டஃப்லாம் கிடையாது. நம்ம சொல்ற எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கண்டிப்பா நல்லா மார்க் அப்படின்றது வரும். ஓகே. இப்ப ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வேர் டு ஸ்டடி அப்படின்றது தருவோம் உங்களுக்கு. ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும், ரெஃபரன்ஸ் புக்கு நம்ம என்னென்ன படிக்கணும். ஸோ ரெஃபரன்ஸ் புக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் முன்னாடி ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். ஸோ இப்போ நமக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே நம்ம சொல்கிறோங்க. கையில் வந்து இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் எங்ககிட்ட இருக்குது. தமிழ் மீடியம் வேணுங்கிறவங்க அடுத்த கிளாஸ் வரப்போ வாங்கிக்குவாங்க. ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும், ரெஃபரன்ஸ் புக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக போட்டிருப்போம். ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னா இந்த வெங்கடேசன் புக்கு நம்ம படிக்கணும். தமிழில் தான் இருக்குது, சரிங்களா? இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. பிபின் சந்திரா நம்ம படிச்சுக்கலாம். பிபின் சந்திரா ரொம்ப சூப்பரான புக்கு. யூபிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருமே இந்த புக் எடுத்து படிப்பாங்க. பிபின் சந்திரா புக்கை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியோடைய பைபிளே அதுதான். அதாவது நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு யூபிஎஸ்சிக்கோ டிஎன்பிசிக்கோ படிக்கிறவங்க கண்டிப்பா அந்த புக்கு படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம இந்தியனா இருக்கிறதுக்காகவே அந்த புக்கெல்லாம் நம்ம படிக்கணும்.
ஸோ நம்மளுடைய விடுதலை போராட்ட வரலாறு ரத்தமும் சதையுமா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டீட்டெயிலா இருக்கும், ஆத்தென்டிக்கான புக்கு. சரிங்களா? ஸோ அந்த புக் வந்து ரொம்ப நல்ல புக்கு. பிபின் சந்திரா தமிழ்லயும் இருக்கு. ஸோ அதை நீங்க வாங்கி படிக்கலாம். ஸ்பெக்ட்ரம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ரஜீவ் அகவரோட புக்கு ரொம்ப சூப்பரான புக்கு. யூபிஎஸ்சி மெயின்ஸ் படிக்கிறவங்க அதை வச்சுதான் படிப்பாங்க. நம்ம அதை எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படின்னா படிக்கணுன்ற அவசியம் இல்லை, பெருசா இல்லை. அதுல செலக்டிவா மட்டும் எடுத்து படிச்சுக்கலாம். இப்ப பழங்குடியினருக்கான போராட்டங்கள், ஆரம்ப கால கிளர்ச்சிகள் இருக்கும் இல்லைங்களா, அத சில பாட்டை மட்டும் நம்ம அங்கிருந்து எடுத்து படிச்சுக்கலாம். இப்போ வந்து ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல நடக்கும். அதுல முக்கியமான ஒரு 10 மட்டும் அவங்க கொடுத்துருப்போம், அதை மட்டும் நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். எக்ஸஸா சேர்க்கறத மட்டும் அதுல இருந்து நம்ம சேர்த்துக்கணும். அதுக்காக அந்த புக்லாம் நம்ம படிச்சுக்கணும். எக்கனாமிக்ஸ்க்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா புக்கு, நல்ல புக்கா எதுவும் தமிழ்ல கிடையாது. இந்தியன் எக்கானமி ரமேஷின் புக் இருக்கு, சூப்பரான புக்கு. அந்த புக்கு நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா பட்ஜெட் கூட போடலாம், அந்த அளவுக்கு அறிவு வந்துடும். அந்த அளவுக்கு தேவையான இல்ல, செலக்டிவா நம்ம படிச்சுக்கலாம். நம்மளுடைய 12th எக்கனாமி புக்கே சூப்பரா இருக்கும். இதை நோட்லாம் பண்ண வேணாங்க, நாங்க மெட்டீரியலா கையில தந்துருவோம், அதை நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? காதல் மட்டும் கேட்டுக்குவாங்க. சங்கர் கணேஷ் புக்கு தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, இந்தியன் எக்கானமி. அந்த புக்கு ஓரளவு நல்லா இருக்கும், கான்செப்டுவலா நல்லா சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கு நம்ம படிச்சு வச்சுக்கலாம். இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன் சில எக்கனாமி புக்லாம் போட்டிருக்காங்க, அது கூட எதுவும் இல்லாதப்ப அதை வாங்கி நம்ம படிச்சுக்கலாம். இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் தாங்க, இந்திய அரசியலமைப்பு வெங்கடேஷ் வந்து சூப்பரா இருக்கும். இல்லை பிரகதீஷ் பப்ளிகேஷன்ல அந்த அது வந்து டிரான்ஸ்லேஷன் ஆஃப் லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு இருக்கும், அது அப்படியே தான் எடுத்து மாத்தி போட்டிருப்பாங்க. அந்த புக் கூட நல்லா இருக்கும், அதை நீங்க வாங்கி படிக்கிறது தான் படிச்சுக்கோங்க. யூனிட் 5 and 6க்கு நிறைய புக் இருக்கு. தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் வெங்கடேசன் புக்கு 4 புக்கு இருக்கும். அது யூனிட் 5க்கும் நல்லா இருக்கும், யூனிட் 6க்கும் நல்லா இருக்கும். அந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாம பெரியார் 1000 வினா விடை அப்படின்ட்டு பிடிஎஃபா இருக்கும். நம்ம மெட்டீரியல் ஆக்சஸ்ல நம்மளுடைய டெஸ்ட் போர்ட்டல் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிருப்போம், அந்த ஆக்சஸ் உங்களுக்கு தருவோம். அந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? தமிழ்நாடு நாகரிகம் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி புக்கு குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கே ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கா இருக்கும். அது இல்லாம தமிழ்நாடு அரசுடைய கொள்கை குறிப்பு நிறைய இருக்கும், நிறைய டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ கூட பாலிசி நோட்ல இருந்து எம்எஸ்எம்இல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரி பாலிசி நோட்டு தமிழரசு ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திட்டம் ரொம்ப நல்லா இருக்கும், யோஜனா அதுவும் நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம படிச்சோம் அப்படின்னா யூனிட் 5 அட்மின் பார்ட்டை நம்ம கவர் பண்ணிடலாம் நல்லா. கல்ச்சர் பார்ட்டை நம்ம தட்சிணாமூர்த்தி புக்ல இருந்தும் நம்ம வெங்கடேசன் புக்ல இருந்தும் நல்லா கவர் பண்ணிடலாங்க. இந்த புக்லாம் கண்டிப்பா வாங்கணுமானா கண்டிப்பா வாங்கி வைங்க நீங்க. அதான் நம்ம வெளியே ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த புக்லாம் பெருசு பெருசா இருக்கும், அதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது, அதுல இருந்து நம்ம எடுத்து படிக்கணும். சரிங்களா? ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் இப்ப நம்ம தர மெட்டீரியலே போதுமான அளவுக்கு இருக்கும். ஸ்கூல் புக் 11th புக்கே வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? கல்ச்சர் பார்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸா கொஞ்சம் வெளியில இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியா இயர் புக்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கி படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கல்ச்சர் பார்ட் வந்து சூப்பரா அதுல கவர் பண்ணியிருப்பாங்க. ஜியாகிரபி ஆஃப் இந்தியா மஜித் ஹுசைன், அதுவும் நல்லா இருக்கும். அது இல்லாம சஞ்சீவ் பப்ளிகேஷன்ல இந்தியன் ஜியாகிரபி தமிழ்நாடு ஜியாகிரபின்னு ஒரு புக் போட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் RS அகர்வால் கணிதன் அப்படின்ட்டு தமிழ்ல போட்டிருப்பாங்க, அதனுடைய டிரான்ஸ்லேஷன் தான் அதுவும். ஸோ அதுவும் நல்லா இருக்கும். ரீசனிங்கும் அதுவே நல்லா இருக்குங்க. சரிங்களா? அது இல்லாம பேப்பர்லாம் கண்டிப்பா படிக்கணுமா? நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸ்க்காக பேப்பர் படிக்கணுமா? கரண்ட் அஃபேர்ஸ்க்காக பேப்பர் படிக்கணுமா? பேப்பர் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நான் பேப்பர் படிக்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு பண்ணவே பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். கரண்ட் அஃபேர்ஸ்க்காக ஏதாவது ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல சூப்பரா ஒரு மெட்டீரியல் போட்டு தருவாங்க எக்ஸாம் முன்னாடி, அதை படிச்சா போதும். இல்லை மந்த்லி கன்சல்டேட் பண்ண ஒரு மெட்டீரியல் நம்ம கடைசியா எக்ஸாம் முன்னாடி தருவோம், அதுவே போதும். எதனால நான் சொல்றேன் அப்படின்னா, நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க, படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஆனா எங்க நிறுத்தணும்னு தெரியல. 2 hours 3 hours தமிழ் இந்து பேப்பரையும் இங்கிலீஷ் இந்து பேப்பரையும் தினத்தந்தியவும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் பெரிய தப்பு. ஸோ அதை நம்ம பண்ணவே கூடாதுங்க. ஸோ பேப்பர் ரீடிங் அப்படின்றது ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு மீறி போயிடக்கூடாது. அதுக்கு நான் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த பேப்பர்ல இருந்து கேட்குற அளவுக்கு இன்னும் டிஎன்பிசி வரல. யூபிஎஸ்சியில மெயின்ஸ்ல சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பிலிம்ஸ்ல சில இதெல்லாம் கேட்பாங்க. நமக்கு அப்படிலாம் அந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸா கேட்கறது கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் 2024 டேட்டா 23 டேட்டாலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதாவது என்னன்னா, நம்ம பேப்பர் படிக்கிறப்ப அரசியல் சினிமா விளையாட்டை தவிர மற்ற எக்கனாமி ரிலேட்டடா என்னென்ன இருக்கு அதெல்லாம் நம்ம படிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸ்கீம்ஸ் புதுசா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, சிஎம் வந்து என்ன இன்னாகிரேட் பண்ணிருக்காரு, அது மாதிரி விஷயத்த நம்ம படிக்கலாம். அது இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம எடுத்து போட்டிருப்போங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸோடைய ஒரு சின்ன டெமோ மாதிரி ஹிஸ்ட்ரியோடைய கிளாஸு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் போவோம் அப்படின்றதுக்காக. ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ஃபேக்கல்ட்டி வந்து எடுப்பாங்க. சரிங்களா? என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஆன்லைனில் என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸ் முடியிறப்ப உங்களுக்கு வந்து உங்கள் வாய்ஸ் வரும். ஸோ அதை கேட்டு நாங்கள் பதில் சொல்லுவோம். ஓகே, ஸோ கிளாஸஸ் வந்து தர மெட்டீரியல் இருக்கிறத அப்படியே சொல்லாமல் அதை புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி அப்படின்னா என்னதுங்க? வடித்தல் கோட்பாடு. ஹிஸ்டரியில நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்றத யார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க? இதெல்லாம் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. வடித்தல் கோட்பாடு. ஓ, வடித்தல் கோட்பாடுனா இது பிசிக்ஸ் இல்லையா, கெமிஸ்ட்ரி இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். ட்ரெயின் தியரி அப்படின்றது ஹிஸ்டரியில, மாடர்ன் ஹிஸ்டரியில, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இந்திய பொருளாதாரம் எப்படி பிரிட்டிஷால் சீரழிக்கப்பட்டது அப்படின்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. நாம நார்மலா எப்படின்னா இது மாதிரி வந்து கான்செப்டை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை போர்டில் ரன்னிங் நோட்ஸா தருவோம். ஸோ அதுதான் இங்க மெத்தடா இருக்குங்க. சரிங்களா? இல்லை உங்களுக்கு நான் டிக்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சௌரியம் எப்படி படுதோ அது மாதிரி பண்ணலாம். ஆனால் அது எஃபெக்டிவா இருக்காது. அந்த நேரத்துக்கு அந்த முக்கியமான ஒரு 5 பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணுவீங்க. அவ்வளவுதான், மண்டையில ஏற்றிக்க மாட்டீங்க, பேப்பர்ல தான் ஏற்றுப்பீங்க. ஓகே, ஸோ ட்ரெயின் தியரி, வடித்தல் கோட்பாடு. வடித்தல் கோட்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்திருக்கலாமா, போயிருக்கலாமா? பிரிட்டிஷ் வந்ததுனால இந்தியா முன்னேற்றம் அடைந்ததா இல்ல பின்னேற்றம் அடைஞ்சதா? பிரிட்டிஷ் நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க வெள்ளைக்காரனே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரி வெள்ளைக்காரனே இருந்திருக்கலாமா? ஸோ நீங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பொது அறிவு அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா? லேமேன் கிடையாது, பாமரன் கிடையாது. நம்ம கொஞ்சம் படிச்சுட்டாவே நம்ம தான் ஆக்சுவலா படிச்சவங்க. பிஇ படிச்சவங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்க கிடையாது. நம்ம இந்த உலகத்தை படிச்சது, இந்த வாழ்க்கையை படிச்சது, இந்த இலக்கியத்தை படிச்சது, இந்த வரலாறை படிச்சது, உள்ள நடக்கக்கூடிய ஏன் இப்ப மழை பெய்யுது, சவுத் வெஸ்ட் மான்சூன் எதனால வருதுன்னு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இன்ஃபேக்ட் உங்களாலையும் பண்ண முடியும். இந்த கிளாஸ் எல்லாம் முடியிறப்ப நான் சொல்றேன். நான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தங்க விலை ஏன் ஏறுது, இப்ப அமெரிக்கா ஏன் அதிகமா வரி விதிச்சிருக்கு, அதனால இந்திய பொருளாதாரத்துல என்ன மாற்றங்கள் நிகழ போகுது, கச்சா எண்ணெயுடைய விலை அதிகமாகுமா கம்மியாகுமா, அது அதிகமாச்சுன்னா நமக்கு என்ன பாதகமா சாதகமா, வரி வருவாய் ஜிஎஸ்டி ஸ்லாபை கம்மி பண்ணிருக்காங்களே அதனால எனக்கு எண்ட் யூசரா இருக்கக்கூடிய எம்ஆர்பியில வாங்குற எனக்கு ஏதாவது யூஸ் இருக்கா இல்லையா, பணவீக்கம் ஏன் அதிகமாகுது, பணவீக்கம் ஏன் கம்மியாகுது, இப்ப ஏன் ஜிஎஸ்டியோடைய வரி விகிதத்தை குறைச்சாங்க. இது மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய கிளாஸஸ் இருக்கும். ஓகே, வெள்ளைக்காரன் இங்க இருந்திருக்கணுமா, போகிறது நல்லதுங்களா? பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செஞ்சதுனால நிறைய பிரிட்ஜஸ் கிடைச்சது நமக்கு. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ், ஹரப்பா மொஹஞ்சதாரோல அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, நம்ம கண்டுபிடிக்கல. நம்மளுடைய பழம் பெருமையில அவங்க தான் வெளியே கொண்டு வந்தாங்க. நல்லதா கெட்டதா? பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சது நல்லதா கெட்டதா? நல்லதுன்னு சொல்லுங்க, இல்ல கெட்டதுன்னு சொல்லுங்க. ஏன் எல்லாம் கேட்க மாட்டேன், ஏன் சொல்லி கொடுத்துட்டு தான் கேட்கணும். என்னதுங்க? ரயில்வே லைன் போட்டாங்க. ஸோ எதனால ரயில்வே லைன் போட்டாங்க அப்படின்னா, அவங்க கூட்ஸை வந்து ரெடி பண்ணாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் நிறைய கிடைச்சது, காட்டன் நிறைய கிடைச்சதுன்னா அந்த காட்டனை எடுத்துட்டு போய் ஹார்பர்ல தரணும். அது இங்க இருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி ஆகணும், அங்க இருந்து துணியா வெளியே வரணும். அதுக்காக ரயில்வே போட்டாங்க. இந்தியர்கள்லாம் பாவம் மண்ணில் நடந்து போறாங்க, கால்லாம் சுடும் அப்படின்றதுக்காக அவங்க போடல. அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்கணும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா இருந்தவங்க தான் பின்னாடி வந்து நேரடியான பிரிட்டிஷ் ஆட்சியா வந்துச்சு. சரிங்களா? ஓகே, 1853ல ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் லீட் பண்ணிட்டாங்க. எங்க இருந்து எங்க வரைக்கும்? ஸோ மும்பை டு தானே எத்தனை கிலோமீட்டர்? அது 34 கிலோமீட்டர் இல்லைங்களா? 34 கிலோமீட்டரா 34 மைலா? எக்ஸாம்பிள் இது மாதிரி தான் கேட்பாங்க. ஃபேக்சுவலான விஷயங்கள்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் நமக்கு மறந்து போயிடும் அப்ப. ஓகே, ஸோ கிளாஸ் எடுக்கிறப்ப ஃபேக்டும் இருக்கும், உங்களுக்கு புரிய வைக்கிறதும் இருக்கும். ஓகே, ஸோ ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி அவருக்கு ரொம்ப முக்கியமானவர், கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா.
இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரு. தமிழ்நாட்டின் முதுபெரும் மனிதர் யார் சொல்லுவோம்? பெரியாரா? பெரியார்லாம் இல்ல, பெரியாருக்கு அண்ணன் ராஜாஜி வந்து சொல்லுவோம் நம்ம, சரிங்களா? அவர் ரொம்ப முக்கியமானவர். ஸோ தாதாபாய் நௌரோஜி சொல்லியிருப்பாரு, இந்தியாவுடைய வெல்த்தை நீங்க சூறையாடுறீங்க, நீங்க சின்ன பின்னமாக்குறீங்க, நீங்க எல்லாத்தையும் இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படின்றத சொன்னாரு. அதனால இந்தியாவுடைய பொருளாதாரம் முடங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒரு புக்கு கூட எழுதினாரு. என்ன புக் எழுதினாரு? ஸோ கொஸ்டின் கேட்பாங்க இது மாதிரிதான். அவர் எழுதின புக் என்ன, அவர் எந்த வருஷத்துல அதை பப்ளிஷ் பண்ணாரு, எந்த வருஷத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் அதை ஆக்செப்ட் பண்ணிச்சு, அவர் சொன்னது சரி அப்படின்னு வழிமொழிஞ்சது. அவர் வழிமொழிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அதுக்காக என்ன எதிர் நடவடிக்கை கொண்டு வந்தாங்க. இது எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்பாங்க. நம்ம ஆனா புரிஞ்சுக்கணும், வெல்த் ட்ரெயின் தியரினா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். வெல்த் ட்ரெயின் தியரினா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இங்க இருந்து எடுத்துட்டு போனாங்க, வெரி சீப். இப்போ 1 கிலோ காட்டன் வந்து என்ன எடுத்துப்பாங்கன்னா 5 பைசாக்கு எடுத்துட்டு போவாங்க இங்க இருந்து. அதை பினிஷ்டு கூட்ஸா அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்ததுனால அவங்களுடைய மில்ல அதை கிளாத்தா ரெடி பண்ணி இங்க எடுத்து திருப்பி எடுத்துட்டு வருவாங்க. அப்ப என்ன ஆயிடும், இங்க இருந்து அனுப்புறது 5 பைசா, ஆனா அங்க இருந்து வர்றது 50 பைசாவா வரும். 100 மடங்கு அதிகமா வரும், 50 மடங்கு அதிகமா வரும், 10 மடங்கு அதிகமா வரும். அதனால என்ன ஆயிடும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஏற்றுமதி இறக்குமதி சம அளவுல இருந்தா இந்திய பொருளாதாரம் வளரும். டெபிசிட் பட்ஜெட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், கதை முடிஞ்சிடும். கடன் வாங்கி தான் அந்த டெபிசிட்டை நம்ம சரி பண்ணணும். ஃபேமிலியில 10,000 ரூபாய் பணம் வருது, நீங்க 10,000 ரூபாய் செலவு பண்றீங்க, ஓகே, அக்செப்டபிள், சரிங்களா? இதை ஒரு 5-10 நம்ம சேவ் பண்ண முடியும். ஆனா 10,000 ரூபாய் தான் வருமானம் வருது, நான் 20,000 ரூபாய்க்கு செலவு பண்றேன்னா அந்த 10,000 ரூபாய் நம்ம என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம். அந்த கடன் வந்துகிட்டே இருக்கும், கடனுக்கு வட்டியும் அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப வீடு வழங்காது. அதே மாதிரிதான் நாடும். இதைதான் பிரிட்டிஷ் பண்ணாங்க. இங்க இருந்து அது கம்மியான விலையில பொருளை வாங்கிட்டு அங்க இருந்து அதிகமான விலையில இறக்குமதி பண்ணாங்க. அதனால பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது, வணிக சமநிலை அப்படின்றது இல்லாம போயிடுச்சு. அது முதல் காரணம் அப்படின்னு சொன்னாரு. அது இல்லாம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க இருந்து நிறைய பேரு பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. இங்க வேலையை ரிட்டையர் ஆயிட்டு அவங்க போவாங்க, பென்ஷன் தந்துட்டு இருந்தாங்க. அது இல்லாம சேலரி நிறைய தந்துட்டு இருந்தாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப நிறைய ஆயிட்டு இருந்தது. அதிகப்படியான செலவு பிரிட்டிஷை நோக்கி சென்றது. அவங்க யாரும் இங்க இல்ல, பென்ஷனர்ஸ் எல்லாம் அந்த ஊர்ல இருந்தாங்க. இங்க இருந்து பணத்தை அங்க அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பணம் உள்ள வரல, வெளியே தான் போயிட்டே இருக்குது நம்மளோட பணம். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதிகப்படியான செலவு. எதனால அப்படின்னா, ஹை சேலரி அண்ட் பென்ஷன்ஸ். இதனால அதிகப்படியான செலவு நமக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆயிட்டே இருந்தது, சரிங்களா? அது இல்லாம நிறைய வார் போனாங்க, மிலிட்டரி எக்ஸ்பென்சஸ் நிறைய ஆச்சு. ஆப்கான் வார் போனாங்க, ஆப்கான் மேல வார் போட்டு யாராலையும் ஜெயிக்கவே முடியாது, ஆனாலும் நான் போர் போவேன் அப்படின்னு போனாங்க. ஒரு போருன்னு போயிட்டாவே நம்மளுடைய பொருளாதாரம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முடங்கப்படும். இப்ப ரஷ்யா உக்ரைன் வார்னாலதான் உலக பொருளாதாரமே முடங்கி கிடக்குதுங்க. ஸோ வார் வந்து பிரிட்டிஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. அவன் வந்து என்ன பண்ணா, அவன் டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்றேன் அப்படின்ட்டு பிடிச்சிட்டே இருந்தாங்க மத்த இடத்த. அதனால நம்மளுடைய பொருளாதாரம் பயங்கரமா பாதிக்கப்பட்டது. தேவையில்லாத வார். இப்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல எந்த நாட்டுல இருக்கிறவங்க அதிகமான பேர் செத்தாங்க அப்படின்னா, யார் டிஃபீட்டட்? ஜெர்மனி தான். ஆனா ஜெர்மனியோட இந்தியன்ஸ் நிறைய பேர் செத்துருப்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்காக இங்க இருந்து சிப்பாய்களை அந்த முதல் உலக போர்லையும் 2ஆம் உலக போர்லையும் ஈடுபடுத்தினாங்க. பெரும் அளவுல உயிர் சேதம் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ஸோ அதனால பெரிய அளவு நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இப்ப இவர் சொன்ன மாதிரி ரயில்வே லைன்ஸ் அவங்க போட்டாங்க. அந்த ரயில்வே லைன் போடுறதுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட காசு இல்லை, அதனால கடன் வாங்கணும். நம்ம கடன்னா இப்ப கூட ஒரு கம்பெனி நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னா, இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் இவங்க கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அதிகமான அளவுல நம்ம வட்டியோட பணத்தை திருப்பி தரணும். பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் கார்பரேட் பாண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பணம் இல்லை அப்படின்னா கார்பரேட் பாண்ட்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா அதுல நீங்க முதலீடு பண்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ரயில்வே லைன் ஆரம்பிக்கிறப்ப பிரிட்டிஷ்ல இருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க இந்தியாவில். அது எல்லாத்துக்கும் ரயில்வே அப்படின்றது உடனே உங்களுக்கு லாபத்தை தராது. ஒவ்வொரு பீரியட் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகணும், அப்பதான் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது நமக்கு வரும், சரிங்களா? இவங்க இன்வெஸ்ட் பண்ண உடனே அடுத்த வருஷத்துல இருந்தே பணம் தரணும். அதாவது இங்க இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ் இந்தியா வந்து என்ன பண்ணாங்க,
இங்கிலாந்துல இருந்து கடன் வாங்கினாங்க. கடன் வாங்கி இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணாங்க. உடனே கடனை திருப்பி தரணும். அப்ப என்ன, இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்கவர்ல இருந்து கருவூலத்துல இருந்து பணத்தை எடுத்து அங்க கடனுக்கு அடைச்சிட்டு இருந்தாங்க. அதனால நமக்கு இன்னும் கூட பணம் வந்து வெளியில தான் நிறைய போயிட்டு இருந்தது. ஸோ இந்தியாவை டெவலப் பண்ணணும் அப்படின்ற பணம் இல்லாம போயிடுச்சு. இதை தான் ஒரு தியரியா வந்து சொன்னாரு. சரிங்களா? இங்கிலாந்து டெப் டு இந்தியா அப்படின்ட்டு ஒரு எஸ்ஏ வந்து அவர் பப்ளிஷ் பண்ணாரு. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1867 ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து அவர் வந்து சொன்னாருங்க. 1896 இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 1901 ஸோ கொஸ்டினா கேட்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா நம்ம சொன்ன கதைக்கு இதுதான் கொஸ்டினா கேட்பாங்க. 1867 தாதாபாய் நவ்ரோஜி வந்து எதுல இருந்தார் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை அவர் லண்டன்ல ஏற்படுத்தியிருந்தார். ஸோ அதுல வந்து அந்த பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்றாரு. ஸோ என்ன பேப்பர் அப்படின்னா இங்கிலாந்து டெப் டு இந்தியா. இந்தியாவிற்கு இங்கிலாந்து தர வேண்டிய கடன். இந்த ட்ரெயின் தியரி அப்படின்றத சொல்லி இந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணாரு. ஸோ இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 1896 இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றது 1885 ஆரம்பிச்சிருப்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜி செகண்ட் கூட்டத்துல அவர் வந்து தலைவராக இருப்பார். 1896 அவர் தலைவராக இருப்பாரு. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு அப்ப கல்கட்டால நடக்கும். அப்ப வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் இவருடைய ட்ரெயின் தியரிய வழிமொழிவாங்க. ஆமா, இவர் சொல்றது சரிதான் அப்படின்ட்டு அதை அரசாங்கத்துக்கு தெரிவிப்பாங்க. இந்தியாவுடைய செல்வ வளம் இது மாதிரி சூறையாடப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதனால என்ன பண்ணிருப்பாங்க, 1896 அதாவது நம்மளுடைய பிரிட்டிஷ் இந்திய அரசு ராயல் கமிஷன் ஃபார் இந்தியன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத போட்டிருப்பாங்க. செலவினத்திற்கான ராயல் கமிஷன். சரிங்களா? ராயல் கமிஷன் அப்படின்றது 1896 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்டு இவங்க சொல்றது சரியா அப்படின்றத ஆராய சொல்லியிருப்பாங்க. 1901 தான் இவர் வந்து ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணுவாரு, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இந்தியா. ரூல் இன் இந்தியா. இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது. 1896 ஐஎன்சி ஏற்றுக்கொண்டது. 1896 ராயல் கமிஷன் ஆஃப் ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வந்தது. 1867 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் ஒரு சப்மிட் பண்ணது, இங்கிலாந்து ஸ்டெப் டு இந்தியா அப்படின்றது. 1901 தாதாபாய் நவ்ரோஜி பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற புக்கை ரிலீஸ் பண்ணது. இது பேப்பரை ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பாரு. 1901 புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம ட்ரெயின் தியரினா என்ன அப்படின்றத கான்செப்டை புரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கீ ஃபேக்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன இருக்கு அப்படின்றத நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இவரு தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இவரு இந்த தியரியை வந்து சொல்லியிருப்பாரு. இவர் இல்லாம இன்னும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எம்ஜி ரானடே, எம்ஜிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம கோகேலோட குரு, ஆக்சுவல் எம்ஜிஆர், நம்ம எம்ஜிஆர் அதுக்கப்புறம் வந்தவர். சரிங்களா? ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஏ ஆன் இந்தியன் எக்கானமி அப்படின்றதுல 1/3 ஆஃப் வெல்த் வந்து இந்தியாவில இருந்து இங்கிலாந்துக்கு போகுது. தாதாபாய் நவ்ரோஜி வந்து என்ன பண்ணியிருப்பாரு, 1/4 ஆஃப் வெல்த் நம்மளுடைய மொத்த செல்வத்துல 1/4, அதாவது 4 பகுதியில் 1 பங்கு இங்கிலாந்துக்கு எடுத்துக்கு செல்லப்படுகிறது. எம்ஜி ரானடே வந்து என்ன சொல்லியிருப்பாரு, 1/3 ஆஃப் வெல்த் எஸ்ஏ ஆன் இந்தியன் எக்கானமி அப்படின்ற அவருடைய பேப்பர்ல இதை வந்து சொல்லியிருப்பாரு. ஆர்சி தத், ரமேஷ் சந்திர தத், இவரு ரொம்ப முக்கியமானவர். ஸோ இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் கிளாஸ்ல. சரிங்களா? சும்மா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான், இந்த டெமோவுக்காக தான் இதை எடுத்து நான். ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாரு,
half ஆஃப், அதாவது 50% இந்தியாவுடைய வெல்த்தில், இந்தியாவுடைய செல்வத்தில் 50% பிரிட்டிஷ் அரசால் சுரண்டப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஃபேக்ட்ஸ் 3 ஃபேக்ட் கொடுக்குறப்ப எம்ஜிஆருடைய ஸ்டேட்மெண்ட், ஆர்சி தத்தோடைய ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து தாதாபாயோட ஃபேக்ட், 3த்தையும் வச்சு கூட கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து எதனோட அசோசியேட் ஆயிருக்கும் சிலபஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸோடைய ஆரம்பத்துல இருக்கும் இல்லைங்களா, அதனோட அசோசியேட் ஆயிருக்கும். இது சிலபஸ்ல ட்ரெயின் தியரி அப்படின்னு அவங்க கொடுக்கவே இல்லை, ரொம்ப ஹிடனா கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம எடுத்து படிக்கணும். ஸோ அதெல்லாம் தான் இந்த கிளாஸ்ல வர்றதுனால நமக்கு உபயோகம். இல்லை நான் புக்கை வச்சு நானே படிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்றது. ஓகே, இந்த ட்ரெயின் தியரி அவங்க சொன்னதுனால இம்பாக்ட்ஸ் வந்து என்னென்ன ஏற்படுத்தப்பட்டது, என்னன்னா அதாவது இந்தியாவுடைய செல்வம் சூறையாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. பிரிட்டிஷோடைய அன்பிரிட்டிஷ் ரூல் அப்படின்றாங்க. பிரிட்டிஷ் வந்து நல்ல ஆட்சியாளர்கள். இவர் என்ன தாதாபாய் வந்து என்ன சொல்றாரு, அன்பிரிட்டிஷ் நல்லவன் அப்படின்னா கெட்டவன் இருக்குங்களா, அது மாதிரி கெட்டவன் அப்படின்றத புக்கை வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அன்பிரிட்டிஷ் அப்படின்னா பிரிட்டிஷ் தன்மையற்ற இந்தியாவுடைய நிர்வாகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால என்னென்ன இம்பாக்ட்ஸ், என்னென்ன இம்பாக்ட்ஸ் வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து உலகத்தோடைய பெரிய பொருளாதாரமா இல்லைங்களா. இப்ப நம்ம உலகத்தோடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல இந்தியாவோடது மட்டும் எவ்வளவு பெர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணும். இப்ப உங்க வீட்டுல 5 பேர் சம்பாதிக்கிறாங்க சரிங்களா, அதுல ஒருத்தருடைய சம்பளம் வந்து ஒரு 10,000 ரூபாய், மொத்தமா வீட்டுல வந்து 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் 20%. அது மாதிரி இந்தியா இந்த உலகத்துக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது, 3 to 4%. அவ்வளவுதான் நம்மளுடைய ஜிடிபியோடைய கான்ட்ரிபியூஷன். ஆனா 1700 வரைக்கும் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருந்திருக்கும், 1700 வரைக்கும் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன், உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் பங்களிப்பு சும்மா வைல்டா கெஸ் பண்ணுங்க, ஒன்னும் 10%, 8% அப்படின்ட்டு 27%. அந்த காலத்துல உலகத்தோடைய மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக இப்ப எப்படி அமெரிக்கா இருக்கோ அப்போ வந்து இந்தியா இருந்தது. இந்தியாவும் சைனாவும் தான் 1-2 1-2 அப்படின்னு மாறி மாறி இருக்கும். அதற்காக தான் ஐரோப்பியர்கள் இந்தியாவை தேடி வந்தார்கள். ஏன்னா உலகத்திலேயே அதிகமான விவசாய நிலம் எங்க இருக்குதுங்க, இந்தியால இல்ல. ஓகே, நீங்க கண்டிப்பா தப்பா சொல்லுவீங்க தெரியும், அதனால தான் கேட்டேன். அமெரிக்கால தான் ஃபர்ஸ்ட் நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் தான் இந்தியாவில இருக்கு. ஆரிடா இருக்கக்கூடிய, அது விவசாயம் செய்வதற்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலம் அப்படின்றதுல 2வதா நம்ம வச்சிருக்கோம். சைனா நம்மளோட 3 மடங்கு பெருசு, ஆனா அது ஹில்லி ரீஜன் ஃபுல்லுமே. அதனோட ரைட் சைட்ல மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும். லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லா பனி, மங்கோலியா, ரொம்ப டிஸ்டர்பிங்கான லேண்ட்ஸ்கேப் இருக்கக்கூடிய இடம், எதுவுமே பண்ண முடியாது அங்கெல்லாம் சரிங்களா. பாப்புலேஷனும் அங்கதான் ஃபுல்லா 80% பாப்புலேஷன் சைனாவோட ரைட் சைட்ல தான் இருப்பாங்க, லெஃப்ட் சைட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது நம்ம ஹிமாலயாவுக்கும் மேல, அதுவும் பனி சூழ்ந்த இடம் தான். ஓகே, ஸோ இந்தியா சைனா தான் 1 and 2ல மாறி மாறி இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் யூரோப் டெவலப் ஆச்சு. அப்புறம் யூரோப்ல இருந்து மைக்ரேட் ஆன அமெரிக்கர்கள் எல்லாமே 1776ல சுதந்திரம் வாங்கி நான் தனி நாடாகிறேன் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்குமே சூப்பர் பவரா அமெரிக்கா இல்ல, யூகே தான் இருந்துச்சு, இங்கிலாந்து தான் இருந்துச்சு. எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து பவர்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்துருச்சு, ஜெர்மனியும் இங்கிலாண்டும் இருந்த இடத்துக்கு போயிடுச்சுங்க சரிங்களா. ஸோ பொருளாதாரமே அப்படியே ஃபுல்லா மாறிடுச்சு. 1700 கடைசி முகலாய அரசர் 1707ல இறப்பாரு, ரொம்ப சிறப்பான அரசர் யாருங்க, அவுரங்கசீப். அவுரங்கசீப் பீரியட் வரைக்குமே இந்தியாவுடைய பொருளாதாரம் உலகத்தோடைய பெஸ்டா இருந்துச்சு. விவசாயம் தான் அப்ப பொருளாதாரமா இருந்தது, வேற செகண்டரி டெர்ஷரி சர்வீசஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படின்றதுனால பெரிய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம். விவசாயம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க, 3 போகமும் விளையக்கூடிய நெல்லும் கோதுமையும் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏற்றுமதி பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஸோ அதனால பொருளாதாரம் நல்லா இருந்தது, வெளியில இருந்து வந்தாங்க, நம்மளை தேடி வந்தாங்க. ஸோ 1700ல பிரிட்டிஷ், 1600லேயே வந்துருவாங்க, போர்ச்சுகீஸ் வந்துருவாங்க. பிரிட்டிஷ்க்கு வந்து லேட்டாக தான் வருவாங்க. 1639ல தான் ஃபர்ஸ்ட் சென்னையை பிடிப்பாங்க, அப்புறம் மெதுவாக கால்கட்டா, பாம்பே அதெல்லாம் பிடிச்சிட்டு உள்ள வந்துருவாங்க இல்லைங்களா. ஸோ என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1857ல பெரிய புரட்சி வந்து நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சி நேரடியாக இங்கிலாந்து முடியரசுக்கு மாற்றப்படும். ஸோ அப்போ ஃபுல்லா அவன் தான் ஆட்சி செய்வான். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிலத்துல இருந்து தான் வரி, அப்ப விவசாயம் மட்டும்தான் ஒரே வருமானம். அப்ப நீ ஒரு போக விளைய வச்சு அப்படின்னா எனக்கு வரி இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ட்டு 3 விதமான நிலவரி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது.
இப்ப இப்ப லேண்ட் ரெவென்யூ அப்படின்றதா கிடையவே கிடையாது. இப்ப இருக்கிறது இன்கம் டேக்ஸும் ஜிஎஸ்டி தான் வரி. அப்ப வந்து அதெல்லாம் கிடையாது இல்லைங்களா? வருமான வரி எல்லாம் அப்ப கிடையாது. உற்பத்தி பண்ணா உற்பத்திக்கான வரி இருக்கும், அது விவசாய உற்பத்திக்கான வரி இருக்கும். ஸோ அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றது கொண்டு வந்தாங்க, மகள்வாரி அப்படின்றத கொண்டு வந்தாங்க, ரயத் வாரி. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிலத்துல இருந்து அதிகப்படியான வரியை அவங்க எதிர்பார்த்தாங்க. வரி கொடுக்க முடியாத இப்ப விவசாயம் வந்து எப்பயும் போல ஒரே மாதிரி இருக்காது. இந்தியாவுடைய காலநிலை வந்து பருவமழையின் சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பருவமழை பேஞ்சுதுன்னா விவசாயம் நல்லா இருக்கும். நார்த் ஈஸ்ட் மான்சூனும் சவுத் வெஸ்ட் மான்சூனும் போயிச்சிருச்சு அப்படின்னா கதை முடிஞ்சது நமக்கு. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. அந்த வருஷமும் ஆனா பிரிட்டிஷ்க்கு நம்ம வரி கொடுத்துதான் ஆகணும். ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம ஆளாயிட்டோம். ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கிட்ட விவசாயம் பண்ணி விவசாயம் பொய்த்து போனாலும் வரி கொடுக்கணும் பிரிட்டிஷ்க்கு. வரி கொடுக்கலன்னா நிலத்தை அவன் பிடிங்கப்பா. அதனால என்ன பண்ணோம், கடன் வாங்கி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். அடுத்த வருஷமும் போச்சிருச்சுன்னா கதை முடிஞ்சது. ஸோ அதனால என்ன, நாங்க விவசாயத்தை விட்டுட்டு எல்லாரும் வெளியே போக ஆரம்பிச்சாங்க. தின கூலிகளா மாறினாங்க. நில உரிமையாளராக இருந்தவங்க தின கூலியா மாறினான். அப்புறம் பிரிட்டிஷ் வந்து அவனுக்கு என்ன தேவையோ அதை தான் விளைவிக்க சொன்னான். எனக்கு ஜூட் விளைவி, எனக்கு வந்து இண்டிகோ விளைவி, எனக்கு காட்டன் விளைவி அப்படின்னா. நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஜூட்டு நம்ம ஒன்றும் சாக்கு பையெல்லாம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போறது கிடையாது. காட்டன்ல நம்ம வந்து ரொம்ப மாசா பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நமக்கு தேவையான ரொம்ப எளிமையான உடைகள் இருந்தா போதும். அது மாதிரி இண்டிகோ சாயம்லாம் நம்ம போட்டே மாட்டோம், வெள்ளை உடைகள் தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பழைய காந்தி படத்துல எல்லாமே ஒயிட் தான் போடுவாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் தான், இது மாதிரி கலர் ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. சாயமே அப்ப கண்டுபிடிக்கல. ஸோ அது மாதிரி நமக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் விளைவிக்க சொன்னாங்க. அதை பிரிட்டிஷ் மட்டும்தான் வாங்கினாங்க. அவன் வாங்காதப்ப அதை எங்க கொண்டு போய் என்ன பண்றதுன்னு கூட நமக்கு தெரியல. ஸோ இண்டிகோ புரட்சி அப்படின்றதெல்லாம் ஆரம்பத்திலேயே நடந்தது, சரிங்களா? அது மாதிரி காந்தியோடைய சாம்பிரான் சத்தியாகிரமும் இண்டிகோவுக்காக தான் வந்தது. ஸோ நமக்கு தேவையில்லாததெல்லாம் விளைவிக்க ஆரம்பிச்சோம். கமர்ஷியலைசேஷன் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர், இந்திய விவசாயத்தை வணிகமயமாக்குதல் அப்படின்றத பிரிட்டிஷ் வந்து பண்ணாங்க. அதனால பஞ்சங்கள் உருவாக ஆரம்பிச்சது. நம்ம சாப்பிட்றதுக்கான விதையை விளைவிக்காம அவனுக்கு தேவையானதை விளைவிக்க ஆரம்பிச்சோம். சணலை நம்மளால சாப்பிட முடியாது, இண்டிகோவை நம்மளால சாப்பிட முடியாது. பஞ்சங்கள் உருவாக்கப்பட்டது. 1700 வந்த கிரேட் பெங்கால் ஃபெமைன், எவ்வளவு பேர் செத்துருப்பாங்க சாப்பிடாம? கிரேட் பெங்கால் ஃபெமைன் அதான் பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தியது. 1 கோடி பேர். அப்ப மொத்த மக்கள் தொகையே 20 கோடி தான். 20 கோடியில ஒருத்தன் செத்து போயிட்டான், 1 கோடி செத்துட்டான். 5% பேர் செத்தே போயிட்டாங்க சாப்பிடாம. ஏற்படுத்தப்பட்ட அரசின் நிர்வாகத்தினால் ஏற்படுத்தப்பட்ட பஞ்சங்கள் ரொம்ப முக்கியம். அது மாதிரி 1876ல நம்மளுடைய தக்கான பீடபூமியுடைய பெரும் பகுதியில பஞ்சம் ஏற்பட்டுச்சு. மெட்ராஸ் பஞ்சம், பம்பாய் பஞ்சம்லாம் சொல்லுவாங்க. 1942-44ல திரும்பி பெங்கால்ல பஞ்சம் ஏற்படுத்தப்பட்டது. சாகிறதுல 5 லட்சம், 50 லட்சம், 5 கோடி அப்படிதான் செத்துட்டு இருந்தாங்க. நம்மளுடைய பஞ்சத்தினால் நம்ம இழந்த உயிர்கள் மட்டுமே, உயிர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 6 கோடி பேர் அப்படின்னு சொல்றாங்க. சசி தரூர் அப்படின்ட்டு முன்னாடி ஃபாரின் மினிஸ்டர் இருந்தார் காங்கிரஸ்ல. அவருடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். டேட்டாவோட கிளியரா சொல்லுவாரு, சரிங்களா? ஸோ அவ்வளவு நல்லா இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இம்பாக்ட்ஸ் அப்படின்னா இது மாதிரி நம்மளுடைய விவசாயம் அப்படின்றது அழிஞ்சது. அது மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றது நம்ம கைவினை தொழில்கள்ல செஞ்சு மூலப்பொருள்கள் எடுத்து விற்றது போக வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட நம்மளால கம்பீட் பண்ண முடியல. இப்ப பெப்சி வந்துருச்சு. நம்மளுடைய சேலமா இருந்தா லிவோ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும், கூல்ட்ரிங்க்ஸ். காலி மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் இப்ப இருக்கா? இல்ல, அவெல்லாம் கடையை மூடிட்டா இல்லைங்களா? ஸோ நிறைய பொருள் இழப்பு, உள்நாட்டு தொழில்கள் பயங்கரமா நசிஞ்சது. அதனால என்ன ஆயிடும் அப்படின்னா அர்பனைசேஷன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கிராமத்துல வேலை இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் நகரத்தை நோக்கி போவாங்க. பிரிட்டிஷோடைய முறையற்ற நிர்வாகத்தினால என்ன ஆயிடுச்சு, ஊரகமயமாதல், ரூரலைபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரக பகுதியை நோக்கி எல்லாம் வந்தாங்க. ஏன்னா அவனுடைய கைவினை தொழில் நகரத்துல அழிஞ்சிருச்சு. அவன் துணி தச்சிட்டு இருந்தா அந்த தொழில் நசிஞ்சிருச்சு. அங்கிருந்து ஊரக பகுதியை நோக்கி வந்தான். ஊரகம் இங்க போய் வேலை தரும், மழை வந்தா வேலை இருக்கும், அதுவும் சீசனலா தான் இருக்கும். டிஸ்கைஸ்டு மறைமுகமான வேலையின்மை விவசாயத்துல தான் நிறைய இருக்கும். ஸோ இது மாதிரியான இம்பாக்ட்ஸ் வந்து இந்த பிரிட்டிஷோடைய நிர்வாகத்தினால் ஏற்படுத்தப்பட்டது, சரிங்களா? அதே மாதிரி ஹெல்த் எஜுகேஷன்ல அவங்க பெருசா இன்வெஸ்ட் பண்ணல. ஐரோப்பால எல்லாம் நல்ல ஹாஸ்பிட்டல், அப்பவே நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் அப்படின்னு ரெடி பண்ணாங்க. ஆனா நம்ம ஊர்ல ஒன்னத்தையும் ரெடி பண்ணல. ரொம்ப லேட்டர் பீரியட்ல தான்
காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்றத ஆரம்பிச்சாங்க. அதுவும் அவங்களுக்கு குமாஸ்தாக்கள் தேவை அப்படின்றதுனாலதான் நமக்கு எஜுகேஷன் அப்படின்றதே கொடுத்தாங்க. 1835ல இன்ஃபில்ட்ரேஷன் தியரி, கீழ் நோக்கி பரவும் கல்வி கொள்கை அப்படி இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஃபேக்ட்ஸுங்க. அதை கொண்டு வந்தாரு. யார் கொண்டு வந்தாங்க? லார்ட் மெக்காலே கொண்டு வந்தாரு. நான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 கோடி பேருக்கும் கல்வி கொடுக்க முடியாது, நான் வந்து என்ன பண்றேன், சமூகத்துல உயர் அடுக்கு வர்ண அடிப்படையில யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க பாப்புலேஷன்ல கம்மியா இருப்பான், அவங்களுக்கு நான் கொடுக்குறேன், அவன் வந்து கீழே இருக்கிறவனுக்கு கொடுப்பான் அப்படின்றத அவங்க ஒரு பாலிசியா கொண்டு வந்தாங்க. அது ஆனால் அப்படியே ஃபெயில் ஆச்சு. மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவனுக்கு சொல்லி தரவே இல்லை. அதுதான் பெரும் பிரச்சனையாச்சு. ஜாதி அடிப்படையில பெரிய முரண்பாடு அப்பதான் ஏற்படும். கல்விதான் அதுக்கான ஆரம்பமா இருந்துச்சுங்க, சரிங்களா? ஸோ அதனால பெரிய பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் இந்த ட்ரெயின் தியரியோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரிட்டிஷோடைய ஆட்சியோடைய குறைகள்னால ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய பாதகமான அம்சங்கள், இது எல்லாமே ஏற்படுத்தப்பட்டது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸஸ் இது மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு கதை சொல்லி கதை தொடர்புடைய, நான் இப்போ வேக வேகமா சொன்னேன், இதெல்லாம் ஒரு கிளாஸாவே நம்ம ஃபுல்லாவே எடுப்போங்க. கதை சொல்லி அது முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்றப்ப என்ன ஆயிடும், உங்களுக்கு சப்கான்சியஸ்லேயே இந்த விஷயங்கள்லாம் போய் சேர ஆரம்பிச்சிடும். நம்ம யாரோ ஒருத்தவங்க சொல்லி அதை கேட்டோம் அப்படின்னா, நமக்கு அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டோம். எக்ஸாம் ஹால்ல கூட நம்ம சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கும். அதை உங்களுக்கு புரிஞ்சுதான் நீங்க இப்ப படிச்சிட்டீங்க அப்படின்னா அதை ரிவிஷன் பண்றதுக்கான டைம் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். இல்ல நான் மனப்பாடம் பண்ற நோட்ஸ் எடுத்து அப்படின்னா திரும்ப திரும்ப படிக்கிறப்பவும் அதே நேரம் தான் ஆகும். புரியாம படிச்சீங்கன்னா நிறைய விஷயத்த உங்களால மண்டியில சேர்க்க முடியாது, சரிங்களா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்றது நம்மளுடைய யூனிட் 5ல இருக்கு. ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்ட்டு ஒரே ஒரு இடத்துல தான் கொடுத்துருப்பான். ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷனலி பிகைன் ரிசர்வேஷன், இடஒதுக்கீடுக்கு பின் உள்ள முழு அர்த்தங்கள் அப்படின்ற மாதிரி அவன் கொடுத்துருப்பான். அது ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ஒரு கிளாஸா எடுப்போம். ஒரு கிளாஸ்ல 2 கிளாஸா கூட எடுப்போம். என்னென்ன மாதிரி கிளாஸா எடுப்போம் அப்படின்னா, ரிசர்வேஷன்னா என்ன, இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 4 அடுக்கு நிலை அப்படின்றது நம்ம சமூகத்துல வேத காலம் தொட்டு இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்ப இல்ல, 1900 வரைக்கும் இருந்துச்சு. இப்ப எல்லாமே ஈக்குவாலிட்டி அப்படின்றது வந்துருச்சு. ஸோ ஆரம்ப காலத்துல இருந்து இந்த வர்ண முறை அப்படின்றது இருந்ததா? இடஒதுக்கீடு அப்படின்றது யாரு முதல்ல இந்தியாவில் கொண்டு வந்தா? அதற்காக யாரு முதல்ல ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் வந்து ரிசர்வேஷனுக்கு என்னவா இருந்தது? யாரு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க ரிசர்வேஷன் இந்தியாவில? இடஒதுக்கீடு முறை அப்படின்றது இனிஷியலா கொண்டு வந்தது யாரு? இன்னொரு 2 நிமிஷம் முடிச்சது, சரிங்களா? டைம் ஆயிடுச்சு, பசி வந்துருச்சு. ஓகே, ரிசர்வேஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தாங்க? ரிசர்வேஷன் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. மகாத்மா கூட கேட்டாரு. யாரு மகாத்மா? மகாத்மா யாரு? ரிசர்வேஷன் வேணும்னு கேட்ட மகாத்மா ஜோதிபா பூலே. அவர் தான் முதல் மகாத்மா. அப்புறம் லேட்டர் பீரியட்ல தான் நம்ம காந்தியார்னா வர்றாரு, சரிங்களா? ஸோ அவரு கேட்டிருப்பாரு, ரிசர்வேஷன் எங்களுக்கு வேணும், நாங்க ஒடுக்கப்பட்ட இனமா இருக்கிறோம். அயோத்திதாச பண்டிதர் அவரு கேட்டிருப்பாரு. ரெட்டைமலை சீனிவாசன் அவரு கேட்டிருப்பாரு. ஆனா ஒரு கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ல ரிசர்வேஷன் கொடுத்தது அப்படின்னா முதல்ல யார் கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் அந்த மாகாணத்துல ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ பாம்பே பிரசிடென்சில அப்ப சாகு மகாராஜா, அவர் கோலாப்பூரோடைய சாகு மகாராஜா, அவர் வந்து 50% ரிசர்வேஷன் 1902ல முதல்ல ரிசர்வேஷன் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. இதுதான் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ரிசர்வேஷன். ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்ட் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்து 2021ல கம்யூனல் ஜிஓ அப்படின்னு போட்டாங்க. அப்ப ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. முஸ்லிம்ஸ்னா இவ்வளோ, கிறிஸ்டியன்ஸ்னா இவ்வளோ, நான் பிராமின்ஸ்னா இவ்வளோ அப்படின்றத கொடுத்தாங்க. அப்புறம் 1909 1909 சட்டம், 1919 சட்டம், 1935 சட்டம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அது இல்லாம 1931 பூனா உடன்பாடு 1932ல வந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுல வந்து ரிசர்வேஷன் பத்தி பெருசா பேசியிருப்பாங்க. ஒதுக்கப்பட்ட தொகுதி அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, தனித்தொகுதி முறை கேட்டிருப்பாங்க, அதுல ரிசர்வேஷன் தரேன் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ ரேஷனலி பிகைன் ரிசர்வேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹிஸ்டரி நமக்கு தெரியணும். அடுத்து கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, இந்திய அரசியலமைப்புல ரிசர்வேஷன் பொறுத்து என்ன இருக்கு? ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு ஆர்டிகல் 14 சொல்லும். ஆனா அதுலயே சப் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. 15ல சப் கிளாஸ் இருக்கும், 16ல சப் கிளாஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரியணும்.
அது இல்லாம கேசஸ் வந்து ரிசர்வேஷன் தொடர்புடைய கேசஸ் வந்து என்னென்ன இருக்கு, நிறைய கேசஸ் இருக்கு. மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் தான் முக்கியமான ஒரு வழக்கு மண்டல் கமிஷன்ல போட்டாங்க, சரிங்களா? இது மாதிரி முக்கியமான கேசஸ் வந்து ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்ன இருக்கு. செண்பகம் துரைராஜன் வழக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான வழக்கு. 1951 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு அது முக்கியமானது. அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படின்றது எப்ப போட்டாங்க? ஃபர்ஸ்ட் கமிஷன் காக்கா கலைக்கர் போட்டிருப்பாங்க, செகண்ட் கமிஷன் தான் மண்டல் கமிஷன் போட்டிருப்பாங்க, இல்லைங்களா? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? அவர்களுக்கு கிரீமி லேயர் அப்படின்றது எப்ப கொண்டு வந்தாங்க? 103வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி இப்ப எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் அப்படின்றவங்க இந்த ஃபார்வர்ட் கிளாஸ் ஓசி ஓப்பன் கேட்டகரி அவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் தராங்க. ஸோ அது எப்படி தராங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் 1994 76வது சட்ட திருத்தத்தின்படி தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. 69% இடஒதுக்கீடு இப்ப தராங்க. ஸோ அதனுடைய பின்புலன் என்னென்ன கமிட்டிஸ் வந்து இதுக்காக போட்டாங்க, ரிசர்வேஷனுக்காக என்னென்ன கமிட்டி போட்டாங்க? எம்ஜிஆர் பீரியட்ல எவ்வளவு ரிசர்வேஷன் இருந்தது, அப்புறம் கருணாநிதி பீரியட்ல எவ்வளவு ரிசர்வேஷன் இருந்தது, ரிசர்வேஷன்ல எஸ்சி எஸ்டி எப்ப பிளவு வந்துச்சு, எஸ்சியில எஸ்சி ஏ அப்படின்னு எப்ப சப் கிளாஸ் தந்தாங்க, பிசியில பிசி முஸ்லீம் அப்படின்னு எப்ப சப் கிளாஸ் தந்தாங்க, இது எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்த ஒரே ஒரு டாபிக். நம்ம கிளாஸ் எடுக்கிறப்ப ஃபுல்லா டீட்டெயிலா கேசஸ், ஆக்ட்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ், இது ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்டு, கமிஷன்ஸ், அப்புறம் லோக்கல் பாடியில என்ன ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டிக்கு இருக்கு, அதுக்கப்புறம் லோக்சபா அண்ட் அசம்பிளியில ஸ்டேட் அசம்பிளியில என்னென்ன ரிசர்வேஷன் இருக்கு, என்னென்ன ஆர்டிகல் இருக்கு, அவங்களுக்காக என்னென்ன கமிஷன்ஸ் போட்டிருக்காங்க, எஸ்சி கமிஷன் எஸ்டி கமிஷன் அதெல்லாமே இருக்கு. ஸோ ஒரு டாபிக் நம்ம இப்ப சொல்றோம் அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்துதான் நமக்கு கிளாஸ் இருக்கும், மெட்டீரியலும் இருக்கும். அதை நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா இருக்கும். ஏன் ரிசர்வேஷன் ஆரம்பத்துல இப்ப கூட ரிசர்வேஷன் வேணுமா வேணாமா, இடஒதுக்கீடு வேணுமா வேணாமா? சோ இது மாதிரியான விவாதங்களை ஏற்படுத்தணும் ஒரு வகுப்பு அப்படின்றது, நமக்குள்ள ஏற்படுத்தணும். மனப்பாடம் எல்லாம் பண்ணக்கூடாது, இடஒதுக்கீடு எல்லாம் இருக்கவே கூடாது, நல்லா படிக்கிறவனுக்கு உள்ளரே போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க, வரலாறு தெரியாதவங்க, சரிங்களா? ஸோ இல்லை சோசியல் மீடியாவில் புலங்கக்கூடிய வார்த்தைனா தற்கொலை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? ஸோ நான் ஆடா தடித்த வேர்டு எதுவுமே பேச மாட்டேன், சரிங்களா? ஒரு சமூகத்தை பாதிக்கிற மாதிரி அப்படி எதுவும் சொல்ல மாட்டோம். டீச்சராக இருக்கிறதுனால பொதுவாக தான் இருக்கணும், அரசியல் சார்பின்றி எல்லாத்துக்குமே இருக்கணும். நம்ம ஏதாவது ஒன்று அதிகமாக பேசினா கூட இவன் வந்து இந்த ரைட் விங்கு லெஃப்ட் விங்கு வந்து மையம் அப்படின்றலாம் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. வகுப்பு அப்படின்றது நம்மளுடைய நமக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் தாட்ஸ்லாம் இருக்கும், அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது. எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு எதை நம்ம சொல்லி தந்து நீங்க பாஸ் பண்ணுவீங்களோ அதை தான் நம்ம சொல்லி தரணும். காமெடியா இருக்கிறப்ப நம்ம அரசியல்வாதியை வச்சு கிண்டல் பண்ணலாம், சரிங்களா? தேச தலைவர்கள் ஏதாவது வம்புக்கு இருக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம் நம்ம. மற்றபடி வெரி நியூட்ரலா இருக்கும் கிளாஸஸ். உங்களுக்கு வந்து ரொம்ப ஏற்ற இறக்கமால எதுவுமே இருக்காதுங்க. ஓகே, ஸோ ஒரே ஒரு டாபிக் நம்ம எடுத்து பேசுறப்ப இது ஃபுல்லா கிளியர் பிக்சர் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்களாவே இன்னும் இவர் இதை மிஸ் பண்ணிட்டாரு, இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இதை எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம தர்றது வந்து உங்களுக்கு இந்த ஐடியாஸ் தான், நோட்ஸ் கிடையாது. அந்த ஐடியா வந்துச்சுன்னா நீங்களே உங்களை உட்காந்து ரெடி பண்ணிப்பீங்க. மீன்லாம் பிடிக்க, அதாவது மீன்லாம் பிடிச்சி உங்களுக்கு தரதில்லை, மீன் பிடிக்கிறது எப்படின்னு கற்றுதான் தர போறோம். அதை கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க பெரிய மீன் வியாபாரியே ஆயிடலாம். உங்க பசியை மட்டும் அடக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. நான் மீன் பிடிக்கத்தான் கற்றுக்கிட்டேன், சரிங்களா? அதனால தான் நிறைய மீன் வந்திருக்கீங்க.